நமக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு பார்க்க வேண்டியது. நீலகிரியில் கோர்ஸ் எப்படி கேரளா போகும் சாரப்படி அதிரப்பள்ளி காருங்க பெரிய கூட்டங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா 4 வகையான மான் இருக்கு சார். இங்க பரங்குபுரத்துல 500 வருஷம் ஆச்சு. 500 வருஷம் ஆச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிங்ஸ் வரும். ரிங்ஸ் வச்சு வந்தா மேக்ஸ் அவங்க இத்தனை வயசாச்சிருக்கவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே மண்ணம் பெருசா இருக்கு. ஒரு 8 பேர் பிடிக்கும். இது வந்து ஒரு 5 பேர் பிடிச்சா போதும். 5 பிடிக்கும். அது பாம்பு ராஃப்டிங் 5 பேர் துடுப்பு போட்டு தான் போறது. 1 மணி நேரம் ஆகும் அங்க போறது. தண்ணியில ஸ்விம் பண்ணுது. முதல்ல பிடிக்காதுங்களா? முதல்ல இருக்குங்க. மழை பிடிச்சிருச்சு. ரெயின்போ ஃபுல் வியூ. பரம்பிக்குளம் பஸ் சஃபரிங்க. நீங்கள் ஸ்டே பண்ணோம்னா ஈவினிங் வந்து நம்மளை சஃபரி கூட்டிகிட்டு போவாங்க பரம்பிக்குளம் வரைக்கும். ரிட்டன் வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு 8 o'clock போகலாங்க. நைட் டைம்லேயும் நம்மளால் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நம்மளால் அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும். நமக்கு லக்கு. நமக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு பார்க்க வேண்டியது. தூணக்கடை விட அப்புறம் ஏசியில் பெரிய தேக்கு மரம் கன்னிமர தேக்கு அது பார்க்குறோம். அப்புறம் 2 வியூ பாயிண்ட் இருக்கு. டேம் வியூ பாயிண்ட் வேறு வியூ பாயிண்ட். அது பார்த்துட்டு நமக்கு ஒரு பேம்பு ராஃப்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு டைப் டான்ஸ் இருக்குங்க. அதை பார்க்கலாம். அது இல்லாமல் அனிமல்ஸ் பார்க்கணும். நம்ம லக்கு தான் பார்க்குறது. சைடு பார்த்துக்குங்க. ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டு இல்லாமல் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். சவுண்டு போட்டிங்கன்னா அதில் ஓடிடும். வேஸ்ட் பிளாஸ்டிக் இருந்தால் வந்து வெளியே போட்டாதீங்க. நீங்களும் சைடு பார்த்தீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டோம். அதாவது அனிமல்ஸ் பார்த்து நிப்பாட்டிக்கிறோம். நாங்கள் திரும்பி வரும்போது 8 மணி ஆயிரும். இங்கே டின்னருக்கு தான் வரும். தெரியுமா மேல் டீர் ஒரு ஃபேமிலி. மரத்துக்கு மேலே பார்த்தீங்க நீலகிரியில் கோர்ஸ் எப்படி கிட்ஸ் வந்து பரம்பிக்குளம் சஃபாரியை ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சவுண்ட் போட்டு பஸ்ஸில் இந்த கூட்டமாக போய் அனிமல்ஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து துன்னக்கடவு டேமுங்க. காமராஜர் பீரியடில் கட்டியிருக்காங்க. இது தண்ணி எல்லாம் பயன்பாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ மங்கி. குட்டியோடு இருக்குங்க. டேம் வியூ போகிறேங்க. கேரளா போகும் சாரப்படி அதிரப்பள்ளி கொச்சின் போயிடும். மற்ற தண்ணி இங்கிருந்து நேராக ஆலியா டேமுக்கு சப்ளை பண்ணுவோம். ஓகே, அது வேற வழிங்க. அந்த ட்ரைபல் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஆலியா டேம் கொண்டு போய்ட்டு அங்கிருந்து இங்கிருந்து போகும்போது சர்க்கார் வந்து பவர் சென்டர் இருக்குது. அங்கே கரண்ட் எடுத்துட்டு அந்த கரண்ட் ரிட்டன் பரம்பிக்குளம் டேமுக்கு சப்ளை பண்ணிடும்.
தண்ணி மட்டும் நேராக ஆலியா டேமுக்கு தமிழ்நாட்டுக்கு கம்ப்ளீட் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஃபாரஸ்டோட ஐபி பங்களா. ஐபி இந்த மினிஸ்டர் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறது. ஓகே, அங்கே அனிமல்ஸ் பார்க்க முடியுங்களா அங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு? தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து சஃபாரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் லெப்பார்டு மூவ்மெண்ட் லெப்பார்டு இருக்கிற ஏரியா தானேங்க ஹில்ஸ்? இதில் இப்போ இந்த நீலகிரி தார் நல்லா சைட்டிங் கிடைக்கும். இந்த டைமில் சைடில் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, நீலகிரி தார். இதுக்கு பேக் சைடு அப்படியே பரம்பிக்குளம் டேம். ஆனால் நம்ம போகிறதுக்கு வந்து 12 கிலோமீட்டர் போகணும் ரோடு வழி. ஸ்பாட்டட் டீஸ். கன்னிமர டீக் ட்ரீ போகிற ரூட்டு ஆஃப் ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் காருங்க. எல்லாம் மழை பெய்யறதுக்கு வியூ. பெரிய கூட்டங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபீமேல் தான். எல்லாமே ஃபீமேல் தான். மேல் பாத்தீங்கன்னா நல்ல பிளாக் கலரா இருக்கும், பெருசா இருக்கும். ப்ரௌன் கலரா இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் தான். இந்த பக்கம் ஒன்று இருக்குங்க, அந்த பக்கம் இருக்குங்க. டைகரோட ஃபேவரட் ஃபுட்டுங்க. ஓகே, அந்த சைடும் இருந்துச்சுங்க ஒரு குரூப். ஓகே, எலிஃபெண்ட்டுமே இந்த ஏரியாவில் பார்க்க முடியும், இன்னைக்கு எதுவுமே பார்க்க முடியும். நல்லா மழை பிடிச்சிருச்சு. இப்போ நல்லா தெரியும், நல்ல வியூ கிடைக்கும். லாங் அந்த ஓப்பன் ஏரியாவில் இருக்கு. இப்போ பாருங்க சார், நிறைய பார்க்கலாம். ஒரு பெரிய குரூப்புங்க சாம்பாடிஸ். சார் இங்கே பார்த்தீங்கன்னா 4 வகையான மான் இருக்குது சார். இங்கே பரங்குளத்தில் பார்க்குறது சாம்பார் டியர் இருக்குது, ஸ்போட்டா டியர் இருக்குது, அப்புறம் பார்க்கிங் டியர் இருக்குது, அப்புறம் மஃப் டியர் இருக்குது. ஆனால் நம்ம காமனாக பார்க்குறது வந்து போட்டா டியர், அந்த சாம்பார் டியர் தான் பார்க்குறோம். எப்பாச்சும் ஒரு நாளைக்கு தான் நம்ம அந்த ஸ்போட்டா இந்த இது பார்க்கலாம், பார்க்கிங் டியர் பார்க்கலாம். எப்பாச்சும் ஒன்று தான் இருக்கும் ரோட் சைடு பார்க்கலாம். மஃப் டியர் பார்த்தீங்கன்னா எவர்கிரீனில் மட்டும்தான் பார்க்க முடியும். கன்னிமர டீக் ட்ரீங்க. பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்னா இந்த ட்ரீ ரொம்பவுமே ஃபேமஸுங்க, வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. மோர் தென் 475 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ. இதுதான் கன்னிமர டீக். 500 வருஷம் ஆச்சு. 500 வருஷம் ஆச்சுங்க. இது வந்து இங்கே வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இங்கே பல ஜாதி மரம் எல்லாம் இருந்ததுங்க, வேறு வேறு மரம் அதில் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யூஸ் பண்ணது வந்து சானியேஷன் பண்ணது வந்து இதில் ஆக்சுவலி ரெகுலர் ட்ராக்ஸ் ஷிப் ரெடி பண்ணுறதுக்கு ரெகுலர் ட்ராக்ஸ் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணது. ஓகே, மரத்தை வந்து இது மாதிரி 7 ட்ரை இருந்தாங்க. 7 ட்ரையில் ஒரு 6 ட்ரை அவங்க கட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க பரம்புகளுக்கு. கொண்டு போய் கப்பல் ரெடி பண்ணுறதுக்கு ரெகுலர் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் இந்த மாதிரி
செவன் ட்ரீயை கட் பண்ணும்போது இந்த ட்ரீயை கட் பண்ணுறது முன்னாடி சொல்லியிருக்காங்க. நானும் பார்க்கல. அதனால் கட் பண்ண டைமில் பிளட்டு வந்துருக்கு சொல்லுவாங்க. ஓகே. லோக்கல் ட்ரைபல் மக்கள் கட் பண்ணி அப்படியே போய் நிப்பாட்டியாச்சு. ஆனால் சாதாரண ஒரு தேக்கு மரம் ஆனாலும் கட் பண்ண டைமில் மேக்ஸிமம் அது ஒரு சின்ன கரை வந்து கரையை பார்த்தவங்க தப்பாக நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பீரியடில் வந்து எஜுகேஷன் கரையும் கிடையாது. ஓகே ஓகே. இது காரணம் அவங்க தப்பாக நினச்சிருக்காங்க. இப்போ அப்படி நிப்பாட்டின ஒரு ட்ரீ தான் வந்து கன்னிமர டீ. ஓகே ஓகே. நார்மலாகவே டீ ட்ரீயோட அந்த இலையை வந்து கசக்கும் போது பிளட் மாதிரி இருக்கு. கையில் அந்த கலர் வந்துடும். இந்த கலரை பார்த்து தான் மேக்ஸிமம் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அப்படி நிப்பாட்டின நேச்சர் போகிறாங்க. ஓகே. ட்ரீ வந்து கன்னிமர டீ 39.98 மீட்டர் ஹைட் இருக்கு. ஹைட்டுங்க ட்ரீயோடது கிட்டத்தட்ட 40 மீட்டர் லெங்க்த்து 7.15 மீட்டர் வண்ணம் இருக்கு. சுத்தளவு அதே மாதிரி ஒரு ட்ரீயை வந்து பிரிட்டிஷ்காரங்க கட் பண்ணி போன ஒரு கட்டை இருக்கும்போது பார்த்து ஒரு ரோஸ் வுட் ட்ரீ தான். இது ரோஸ் வுட்டுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரீ. அந்த பீரியட்ல கட் பண்ண தேக்கு மரங்க. ஒரே சேம் ட்ரீ தான். ஓகேங்க. இது நம்ம ஃபாரஸ்ட் மியூசியத்தில் வைக்கிறக்கு வேண்டி பரம்பைக்குளத்தோட சின்ன ஒரு மியூசியம் இருக்கு. அது வைக்கிறக்கு வேண்டி ட்ரீயோட பகுதி கட் பண்ணி எடுத்திருக்காங்க. கட் பண்ணி எடுத்தவங்க இங்கே ஒரு சின்ன மியூசியம் இருக்குது. அதுக்கு வேணா நமக்கு பார்க்கலாம். ஓகேங்க. சின்ன மியூசியம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிங்ஸ் ஏறிடும். ஓகேங்க. சின்ன டீக்கு ட்ரீயாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிங்ஸ் வரும். ரிங்ஸ் வச்சு வந்தால் மேக்ஸ் அவங்க இத்தனை வயசாச்சிருக்கவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகேங்க. எல்லா டீயும் நம்ம மேக்ஸிமம் இந்தியாவுக்குள்ளே வந்து 3 டைப் டீ குட் இருக்குது. ஒன்று பரம்பிக்குளம் இருக்குது, இன்னொன்று கேரளா பார்க்கு, மற்ற நிலம்பூர் ஒரு ட்ரீ இருக்குது. அதுപോലെ கர்நாடகா அங்கே வந்து டீ குட். இதில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்து நிலம்பூர் டீக்குங்க. ஆனால் நம்ம பஞ்சேஸ்வர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது குவாலிட்டி நிலம்பூர் டீக்கு. ரொம்ப பெரிய ட்ரீங்க. அப்போவே இதே மாதிரி 7 ட்ரீ இருந்தது. 7 ட்ரீல 6 ட்ரீ அவங்க கட் பண்ணி கொண்டு போய் அது ஒன்று மட்டும் பெண். இதே மாதிரி இப்போ இதுக்குள்ள ஒன்னொரு ட்ரீ இருக்குது. ஆனால் இதை விட பெருசாக இருக்குது. வண்ணம் பெருசா இருக்கு. ஒரு 8 பேர் பிடிக்கணும். இது வந்து ஒரு 5 பேர் பிடிச்சா போதும். 5 பேர் அது உள்ள இருக்கிறது 8 பேர் பிடிக்கணும். ஓகே. ஹைட் இருக்காது. ஹைட் இல்ல. நேச்சுரல் வளர்ந்த மரம் தான். யாரும் வச்சது கிடையாது. கட்ட பாருங்க அப்படியே இருக்கு. சுத்துங்கிறதுங்க இதுல இது சுத்துங்க. இந்த ரிங்ஸ் வருது. வளையங்கள் இருக்கு. எத்தனை வளையங்கள் இருக்கு அதோட ஏஜ் ரிங்ஸ் கரெக்ட்டா தெரியும். சாம்பார் டீஸ். அப்படியே போகும்போது இந்த இடத்துல இந்தியன் காஸ் பார்த்தங்க. வரும்போது அந்த இடத்துல ஒன்றைங்க ரொம்ப குயிக்காக மூவ் ஆயிடுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல. கண்ணாடி மாதிரி ചാലക്കുടി അതിരപ്പള്ളിക്ക് റിവർ मेल डीर ரோட்டில் இருந்து மேலே ஒரு ஃபிலிமாக இருக்குது. அதில் நின்றுட்டுருக்கேன். Kayaknya tuh nak ड्याम मंदिर में
மிஸ்ட்டு பாருங்க எப்படி மேகம் இந்த மலையே மறைச்சி வேற லெவல். டென்ஸான ஃபாரஸ்ட் பாருங்க. ஃபுல்லாக என்ன இருக்குதோ அது தெரியாதுங்க. ஃபுல்லாக பரமக்குளம் ஃபாரஸ்ட் தான். வியூ பாயிண்ட் 3rd பாயிண்ட்டுங்க. வேலி வியூ பாயிண்ட் சார். அது பெரிய பீக் தெரியுதல்ல, அது வந்து பரமக்குளத்தில் ஹையஸ்ட் பீக் சார். அது பேர் வந்து கர்மல கோபுரம். 1438 மீட்டர் ஹைட் வருது சீ லெவல். എലിഫന്റുங்க. എലിഫന്റും ഉണ്ടായിരുന്നു, മാനും. எலிஃபண்ட் இருக்கு. பெரிய முதல்ல ஒன்று படுத்திருந்தது. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் கீழே இறங்கி வந்து பெரிய முதல்ல. എന്താ എന്താ മുതലുണ്ടല്ലോ. അവൻ തായ്ലാൻഡ് എക്സ്പീരിയൻസ് വെച്ച് ഫോട്ടോ സാർ സാർ ഇരിക്കി അങ്ങോട്ട് കൂടെ നടക്കണ്ട. തണ്ണി കുടിക്കുന്നു. சார் அதான் வீட்டுக்குன்னா ஐலண்ட் ஒரு 5 பேர் தங்குற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க. இங்கிருந்து போட்டில் 1 மணி நேரம் போகணும். ஸ்பீட் போட் கிடையாது, இதுதான் ஸ்பீட் போட்டில். இது குடி தண்ணி. 5 பேர் துடுப்பு போட்டு தான் போகிறது. 1 மணி நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு. இப்போ அனிமல் சைட்டிங்லாம் எப்படி இருக்கும்? யானை, காட்டெருமை, மானெல்லாம் அந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணி அந்த ஐலண்டுக்கு வரும். வீட்டுக்குன்னு ஐலண்டு 5 பேருக்கு 10,700 ரூபா. கை 2 ஒரு செட் நான் பிடிச்சேன். தண்ணி வருது. தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள போகுது பாருங்க. வேற லெவலுங்க. தண்ணியில் ஸ்விம் பண்ணி போகுது. ഇവരുടെ തന്നെ വേറെ നിൽക്കാൻ വേണ്ടി വേറെ അവർക്ക് നിൽക്കാൻ പറ്റുള്ളൂ. പക്ഷെ ഇവിടെ കാണുന്ന അവിടെ ഈ ബോട്ടിൽ തന്നെ എൻ്റെ വീട്ടിൽ തന്നെ ഇതെല്ലാം പോയി അവിടെ താമസിച്ച് ഇതെല്ലാം. முதல்ல பிடிக்காதுங்களா? முதலைங்க முதல்ல வந்து யானையே பிடிக்காது. அனிமல் எல்லாம் பிடிச்சிடும். ஓகே. അത് ഇതിലത്തെ ആണ് പറഞ്ഞത്. പിന്നെ സൈഡിൽ കൂടെ നടക്കണില്ല. കാട്ടിനുള്ളിൽ ഉണ്ടാവില്ല എന്ന് അറിയില്ല. யானை ஸ்விம் பண்ணது பாருங்க. വന്നാൽ പെടും.
வேற லெவல் ஹைட்டிங்க. எலிஃபென்ட் ஸ்விம் பண்ணது தண்ணியில் பரமிக்குளம் டேம். யானை யானை தண்ணியில நீச்சல் அடிச்சு வருது. ஃபுல்லாக ஸ்பாட்டடீஸுங்க. டீஸ் க்ரௌட். யானை பாருங்க சென்டர்ல போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த இடம் ஆளுங்களாண்ணா? ஆளுங்களா அந்த இடம்? எலிஃபென்ட் நீந்த 145 அடி அந்த இடங்க. எலிஃபென்ட் நீந்தர் ஒரு 80 அடி இருக்கும். 80 அடியில் நீந்த நடந்து போறதல்ல, நீச்சல் அடிச்சு போகுது. ஓகே ஓகேங்க. மறையுதுங்க, மேடு மறைச்சிருச்சு. போட்ஸு, ஸ்பாட்டடீஸ். நம்ம எலிஃபெண்ட் ஸ்விம் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 அடி ஆழம் இருக்குங்க. எலிஃபெண்ட் பார்த்தாங்க பரமிக்குளம் டேம். வச்சு நீங்கள் குரக்கடையிலும் பார்க்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய குரக்கடை வந்து கரையில் இருந்ததுங்க. முதல்ல இருக்குங்க. முதல்ல இந்த கட்டை இருக்குல்ல, இந்த கட்டை பக்கத்துல வாய் திறந்து நிக்கும். அந்த கட்டைக்கு பக்கத்துல அந்த கட்டை இருக்கா? முதலையும் பார்த்தேங்க. மான் பாடுறாங்க. Spotted தண்ணியில் ஒழுகுது. ரெயின்போ ஃபுல் வியூ. பாம்பு ராஃப்டிங் இன்க்ளூட் ஆச்சுங்க. பரமிக்குளம் வரைக்கும் சஃபாரியில் வந்து இங்கே ஒரு 1/2 hour பாம்பு ராஃப்டிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 எலிஃபென்ட் தண்ணியில் ஸ்விம் பண்ணி வந்துச்சு. போக ஸ்பாட்டட் வீச்சு கொரக்கடைல் ஸ்பாட் ஆச்சுங்க. நமக்கு லக் இருந்ததுன்னா நிறைய எலிஃபென்ட்ஸ் கூட்டமாக இங்கே பார்க்க முடியும். வெட்டிக்கோன் ஐலண்ட் அதுங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஒரு டைம். அந்த பக்கம் நேரம் சின்னதாக இருக்குல்லங்க, அதான் ஐலண்ட். அப்போது அது புது சின்ன குட்டி ஐலண்டு, அது சைடில் பெருசாக வெட்டிக்கோன் ஐலண்ட். ஓகே ஓகே, அதை கிராஸ் பண்ணி போகணும். அது என்ன குரக்கடை இல்லைங்களா? அதுவும் குரக்கடை குட்டி. அது ஃபிஷிங் பண்ணுறக்கு நெட்டு போட்டு மழை பிடிச்சிட்டு வேற லெவலில் இருக்குங்க. மழை பிடிச்சி பார்த்துட்டு போகிறேங்க மனசில்.
நைட்லலாம் வந்து அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகம். நம்ம டின்னர் முடிச்சுட்டு நைட்டில் ட்ரைவ் பண்ணி நம்ம டிம்பர் ஹவுஸ் போவோம். போகிற வழியில் அனிமல்ஸ் பார்க்க முடியும். என்ன பேக்ரவுண்ட் பாருங்கள், காட்டு பண்ணிங்க குட்டியோட. எவ்வளோ குட்டி பாருங்க. ரோட் கிராஸ் பரம்பிக்குளம் டேமுங்க. ஃப்ரண்ட் வியூ. நம்ம பாம்பு ராஃப்டிங் போனது தான். இது வந்து ஃப்ரண்ட் ஷட்டர் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. டேம் ஃபுல்லாக லவுட் இல்லைங்க. இங்கே வந்துருச்சுங்க. வைல்போரோட குட்டி சவுண்டு பாருங்க. குட்டி சவுண்டு ட்ரைபல் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க.